இசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வார்த்தையிலே அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு அடையாளத்தை குறித்து, அப்போ அன்றைக்கு ஒரு இரட்சகன் வருவார் என்று சொல்லி நூற்றாண்டுகளாகவே ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ எசேயா தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான்னு சொன்னால், அப்படி அது ஒரு இரட்சகராக வருகிறவர் ஒரு கன்னிகையில் தான் கன்னிகை கர்ப்பவதியாக தான் குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வார்த்தையில் நாம் இந்த வசனத்தை காண்கிறோம். அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னால், இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு தான் அர்த்தம். அப்போ இப்பொழுது இம்மானுவேல் என்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததோடு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களில் நாம் நினைப்போம் இல்லையா, நமக்கு இந்த பூமியில் யாரும் இல்லை, நம்ம கூட இருக்க யாரும் இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் இம்மானுவேலுவான தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை நானும் உணர்ந்துட்டு நீங்களும் பல நேரங்களில் உணர்ந்திருக்கும் இல்லை, தனிமையில் இருக்கிற நேரங்களில் எல்லாம் நமக்கு அந்த ஒரு கர்த்தருடைய நடத்திப்பை உணர முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை விசுவசிக்கிறவர்களுக்கு எவருக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமில்லை, அந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இன்றைக்கும் இம்மானுவேலாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற அந்த மேலான கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சகலத்தை என் ஆண்டருடைய கரங்களில் தருகிறேன். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே பட்டு போகாமல் உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேருகிறது வரையிலும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.